பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். வேசியிடத்தில் உம்முடைய ஆசையை அழித்து போட்டான். அவன் வந்தவுடனே கொடுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். இங்கே மூத்த குமாரனுக்கு இருக்கிற ஸ்ட்ரகிளிங், அவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன என்று சொல்லி நாம் இங்கே பார்க்குறோம். ஒரு 5-6 பாயிண்ட்டை பார்க்குறோம். மூத்த குமாரன், இளைய குமாரன் 2 பேர் இருக்காங்க. தகப்பன் இருவருமே நேசித்தார். தகப்பன் இருவருக்குமே சம உரிமையை கொடுத்தார். தகப்பன் இருவருக்குமே சொத்துக்களை பாதியாக பிரித்து கொடுத்தார். இங்கே நடந்தது என்ன? இளையகுமாரன் போய் எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு வருகிறான். வருகிற பொழுது அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது மூத்த குமாரனுடைய வாக்குவாதம். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தகப்பனின் எண்ணம். அவனுக்கு இருந்த முதல் ஒரு கெட்ட குணம் என்னன்னு சொன்னார், முறுமுறுத்தான். நான் இவ்வளோ நாள் அந்த வீட்டில் இருக்கிறேன், எனக்கு என்றைக்காவது ஒரு விசேஷம் பண்ணுறீங்களா? இன்றைக்கி இவன் வந்தவுடனே இவனுக்காக கொடுத்த கன்றை அடிக்கிறீரே, மோதிரத்தை போடுகிறீரே, புதிய ஆடை உடுத்துகிறீரே என்று சொல்லி முறுமுறுத்தான். இரண்டாவதாக பொறாமை கொண்டான். இவ்வளோ நாள் நம்ம இங்கே இருக்கிறோம், நமக்கு ஒன்றும் செய்யலை, ஆனால் போயிட்டு மோசமாக வாழ்க்கை நடத்திட்டு வந்திருக்கிறான், அவனுக்கு போய் இதெல்லாம் செய்கிறாங்களே என்று சொல்லி பொறாமை கொண்டான். மூன்றாவதாக தம்பியின் மீது அக்கறை இல்லாமல் இருந்தான். உடன்பிறப்பு, ஆனால் உடன் பிறந்தவன் மேலே ஒரு அக்கறை இல்லை. தவறை மன்னிக்கக்கூடிய சுபாவம் இல்லை. அவன் தம்பி மேலே ஒரு அக்கறை, அவன் நல்லா இருக்கணும், தவறு செஞ்சுட்டான், ஆனால் மன்னிக்கிற இருதயம், ஏற்றுக்கொள்ள இருதயம் அவனுக்கு இல்லாமல் இருந்தது. நான்காவதாக தம்பியை குற்றம் சாட்டினான். எல்லாம் செலவழிச்சிட்டு வந்துட்டான், ஆஸ்தி பங்கு போட்டு போனான், குற்றம் சாட்டுகிறான். வீணாக செலவழித்து வந்துட்டான், வேசிகளோடு கூட இருந்துட்டான், இப்பெல்லாம் பணத்தை செலவு பண்ணிட்டானே சொல்லி தன்னுடைய தம்பி மீது குற்றம் சாட்டுகிற ஒரு குணம் இருந்தது. அடுத்தபடியாக தம்பிக்கு கிடைத்த வாய்ப்பை தடுக்க நினைக்கிறான். தகப்பன் தம்பியை சேர்த்துக்கொள்வது, மகனை சேர்த்துக்கொள்வது அவருடைய இஷ்டம். இவருடைய சொத்தை வாங்கி அவனுக்கு மீண்டும் கொடுக்க விரும்பலை. ஆனால் தனக்கு உண்டானதை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் இவனோ தம்பிக்கு கிடைத்த வாய்ப்பை மீண்டும் கிடைக்கக்கூடாது என்று தடுக்க நினைக்கிறான். வேண்டாம் என்று சொல்லி அவனை ஒதுக்க நினைக்கிறான். அப்பாவே ஏற்றுக்கொள்கிற பொழுது இவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் இல்லாது இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்க்குறோம், அவனுக்கு உள்ளே செல்ல மனமில்லை. கொண்டாட்டத்துக்குள்ளே வீட்டுக்குள் நடக்கிறதான சம்பவத்தை பார்த்து, உள்ளே நடக்கிற சம்பவத்தை பார்த்து இவன் பொறாமை கொண்டானே தவிர இவன் உள்ளே போவதற்கு மனம் இல்லாமல் இருந்தது. இவனுக்கு உள்ளே போக விருப்பம் இல்லாமல் இருந்தது. காரணம், அங்கே நடக்கிற சம்பவங்கள் இவனை எரிச்சல் ஊட்டியது. நல்லா இருக்கிறோம், இங்கே ஒரு சந்தோஷமான செய்தி இல்லை, மேலே சுத்தம் இல்லை, ஒரு விருந்து இல்லை, ஆனால் நான் எப்படி உள்ளே செல்வது என்ற மனம் இவனுக்கு வரவில்லை பார்க்கிறோம். கடைசியாக தன் தம்பியை அற்பமாக எண்ணினான். எல்லாத்தையும் செலவழித்து வந்துட்டான், வேசிகளோடு இருந்து வந்துட்டான், பாவிகளோடு இருந்து வந்துட்டான், பணத்தெல்லாம் செலவழித்து வந்துட்டான்னு சொல்லி அவன் அற்பமாக எண்ணினான். அந்த அற்பமாக எண்ணின காரணத்தினாலே அவனை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் போனது என்று சொல்லி பார்க்கும். அநேக நேரத்தில் தகப்பனாகிய நம்முடைய ஆண்டவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதயத்தை கொண்டவராக இருக்கிறார். அநேகரை மாற்ற எல்லாரையுமே இந்த உலகத்தில் நீதிமான் தான் ஆண்டவர்கிட்ட வரணும்னு சொன்னால் ஒருவனும் வர முடியாது. நல்லவன் தான் வரணும்னு சொன்னால் ஒருத்தன் வர முடியாது. பாவிகளை நேசிக்க இயேசு வந்தார். பரலோகம் பாவிகளை நேசிக்கிறது. பாவத்தின் மேலே கோபம் வைப்பார், பாவியின் மேலே கோபம் வையார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பாவத்தில் தான் ஆண்டவருக்கு கோபமே ஒழிய ஒரு மனுஷன் மேலே கிடையாது. அவர் மனுஷனுக்குள்ளே கிரியை செய்கிற அசுத்தாவி, கிரியை செய்கிற அந்தகார வல்லமை, கிரியை செய்கிற இச்சையின் ஆவி, இவைகள் மேலே தான் ஆண்டவருக்கு கோபமே ஒழிய எந்த ஒரு தனிப்பட்ட மனிதன் மேலே இல்லை. ஆகவே தான் இவன் எல்லாவற்றையும் விட்டு வந்துட்டான், இந்த கெட்ட குணத்தை விட்டு வந்துட்டான். இப்பொழுது தகப்பன் ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் இயேசு அப்படி தான், தகப்பனாகிய தேவன் அப்படி தான் நம்ம ஏற்றுக்கொள்கிறார். நம்ம செய்த தவறுக்கெல்லாம் தண்டனை சொன்னால் இன்றைக்கி யாருமே இருக்க முடியாது. நம்ம செய்த தவறுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கணும்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம தண்டனை மேலே தான் நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கணும். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னிக்கிற இதயமுடையவராக நம்ம மன்னித்து ஏற்றுக்கொண்டார். மன்னிக்கிற தயபடுத்துவராக இருந்தார். மன்னிக்கிறார். அவர் மன்னிக்க சுபாவம், ஏற்றுக்கொள்ளுக சுபாவம், தவறை சொல்லி காட்டாத குணம். ஆகவே அவர் அந்த இளையகுமாரனை தகப்பன் ஏற்றுக்கொண்டது போல இன்றைக்கி இந்த உலகத்தில் காணப்படுற அநேக பாவிகளை, அநேக மக்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமான் ஒருவனுமே கிடையாது. வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டால் நீதிமான் கிடையாது. வெள்ளை சரி கிட்டால் நீதிமான் கிடையாது. பைபிள் எடுத்து கையில் வச்சா நீதிமான் கிடையாது. நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆகவே நாம் தேவனோடு கூட இருப்பது அவருடைய கிருபை, அவ்வளோதான். ஆகவே அவரோடு கூட இருக்கிற நாம் ஆண்டவர் அநேகரை ஏற்றுக்கொள்கிற பொழுது சபைக்கு வருகிற எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் நமக்கு வேணும். திருந்தி வரலாம், பொல்லாதவன் வரலாம்,
தவறு செஞ்சவங்க வரலாம். அவர்களை தேவனே ஏற்றுக்கொள்கிற பொழுது நமக்கும் என்ன, உங்களுக்கு எனக்கு என்ன, அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இதயத்தை நாம் தேடிக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, மூத்தகுமாரனுடைய எண்ணங்களும் குணாதிசயங்களும் எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன்னிக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தை தாழ்த்து பரமேஸ்வரி நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.